ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு விசையாக அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நம்மோடு பேசுமாறாக. கடந்த முதலாவது மாதத்திலும் ஒரு காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். அதனுடைய அடுத்த ஒரு பகுதி முழுமையான மெசேஜ் கேட்பீங்க முடியல. அதை நான் உங்களுக்கு சொல்லி இந்த வாரத்தில் இந்த மெசேஜை நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வாரத்தில் ஒரு காரியங்களை குறித்து நாம் அதை தியானித்தோம். என்னவென்று பார்க்கும் பொழுது ஏசாயா 44வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மறந்தாலும் ஆண்டவர் நம்மை என்ன செய்ய மாட்டாருங்க, மறக்க மாட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோன் குமாரத்தி என்னை மறந்து விட்டாள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தால் நான் அவனை மறக்க மாட்டப்பா என்கிறதான ஒரு பதிலையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு நல்ல தேவன். கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு என்ன செய்கிறாருங்க, அற்புதமான ஒரு பதிலை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு கேள்வி கூட இந்த கேள்வி கேட்டால் நமக்கு என்ன இருக்குங்க, டப்புன்னு ஒரு அடி எப்படிங்க விழுந்துருக்கு. எங்கிருந்து வருது, எவ்வளோ ஃபாஸ்டாக வருதுன்னு தெரியாது. தடார்னு ஒரு அடி, தடார்னு ஒரு போர்ஸாக இருக்குங்க ஒரு வார்த்தை வந்து. ஆனால் ஆண்டவர் நிதானமாக சொல்ல, நீ சிவகுமாரத்தை ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்கிறார். அல்லேலூயா. ஆனால் சொல்லுறாரு, அவனை மறப்பதில்லை. அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்று பார்க்கும் பொழுது யாக்கோபை குறித்து எப்படிங்க சொல்லப்பட்ட, யாக்கோபு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல வாக்குத்தத்தம். இந்த யாக்கோபு என்பதை நம்ம நினைத்து விடக்கூடாது. அவர் ஏமாற்றுக்காரன் என்று சொல்லி நம்ம நினைத்து விடக்கூடாது. அது ஆண்டவர் வைத்த பெயர் எப்படிங்க அல்ல. அல்லேலூயா. அதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வைத்த பெயர் யாக்கோபு அல்ல, அவர் இஸ்ரவேலாக தேவன் என்ன செய்தாருங்க, அவருக்கு நல்ல ஒரு அற்புதமான பெயரை எப்படிங்க சூட்டினார். ஏமாற்றுக்காரன் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம தான் டிசைனாக பேர் வைப்போம். ஆண்டவர் அப்படி இருக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. பாருங்க, சொல்லிவிட்டு அந்த ஏசா யாக்கோபு இந்த 2 பேரை குறித்து நம்ம கடந்த முதலாவது வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த ஏசா என்ன செய்யறான்னு பார்க்கும்பொழுது இந்த சேஸ்திர புத்திரவாதத்துக்கு உரிய அந்த ஆசீர்வாதத்தை இவன் என்ன செய்கிறான், அதை அல்லல் தட்டி அல்லது அசட்டை பண்ணி அதை குறித்ததான ஒரு நிருசாத்தோடு இருந்து அந்த சேஸ்திர புத்திர பாகத்தை அவன் என்ன செய்து விடுகிறாங்க, இழந்து விடுகிறான். அல்லது இழந்து விடுகிறான காட்டிலும் அதை குறித்து ஒரு கரிசனை இல்லாமல் அதை விற்று போடுகிறான். யாருக்கு? தன்னுடைய தம்பியாகிய யாக்கோபுக்கு. அல்லேலூயா. இவன் யாக்கோபுக்கு ஏன் அதை கொடுத்தான் என்று பார்க்கும் பொழுது இவன் களைத்து போனவனாக, இவன் வெளியிலிருந்து களைத்து போனவனாக வந்தான். அப்போ களைப்பீடு வரும் பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, நம்முடைய வாழ்க்கையில அது நமக்குண்டான ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது. அப்புறம் நம்ம களைத்து போகும்படிக்காக அநேக விஷயங்கள் அப்படிங்கிற உலகத்தில் நடந்து கொண்டு தான் நம்ம இருக்கும். அல்லது நம்முடைய ஆவியில களைச்சு போயிடணும், நம்முடைய சரீரத்தில் களைச்சு போய்விட வேண்டும், நம்முடைய ஜெப வாழ்க்கை கலைத்து விட வேண்டும், நம்முடைய தேவனோடு இருக்கிறதான அந்த அந்நியம் கலைத்து விட வேண்டும், சபை ஐக்கியம் கலைத்து விட வேண்டும், நம்ம தேவ பிள்ளைகளில் இருக்கிறதான ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப், நல்ல ஐக்கியம் எப்படிங்க கலைத்து போட வேண்டும் சொல்லி அநேக விஷயங்கள் எப்படிங்க கலைத்து போடக்கூடியதாக எத்தனையோ காரியங்கள் எப்படிங்க நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கலைத்து போகக்கூடிய தந்திரமான விஷயத்துல நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிறதான அந்த மேலான ஆசீர்வாதத்தை கவனமுள்ளவர்களாக பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏசா என்ன செய்ய கலைச்சு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தை அவனால் வைக்க முடியவில்லை. அல்லேலூயா. நானே கலைச்சு போய் வந்திருக்கிறேன், இது எனக்கு என்னத்துக்கு என்று சொல்லி அந்த பொருளுக்காக தன் சேஸ்திர புத்திர பாகத்தை விற்று போட்டான். அல்லேலூயா. அல்லது இன்றைக்கு சேஸ்திர புத்திர பாகம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது புதிய நாட்களில் நாம் ஒரு காரியம், அந்த மேன்மையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், பூமிக்குரியவர்கள் நீங்க மேலானவர்களை நீங்க என்ன செய்ய வேண்டுங்க, நீங்க நாடுங்கள் தேடுங்கள் என்று சொல்லி. இந்த உலகத்துக்கு கூடியவர்களை அல்ல, நீங்க மேலானவர்களை தேட வேண்டும். அப்படியானால் சேஸ்திர புத்திர பாகம் என்பது மேலான ஒரு ஆசீர்வாதம். அது சேஸ்திர புத்திர பாகம் என்பது நல்ல ஒரு உயரிய ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு அதை அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கு பட்டமோ பதவியோ அல்லது பெரிய பெரிய ஒரு நம்ம இருக்கிற ஒரு இடமோ கிடையாதுங்க. இன்னைக்கு நமக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால் நமக்கு அந்த பரலோக ராஜ்யம் தான். அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுவர்களாக
அந்த பரலோக ராஜ்யத்திலே நம்ம எப்படிங்க ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கவனமுள்ள பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் என்ன செய்து விடக்கூடாதுங்க, அசட்டை பண்ணி விடக்கூடாது. அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம அல்லல் தண்ணி விடக்கூடாது என்பதை நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏசாவை போல இராதபடிக்கு வசனம் சொல்லுது, ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் நாம் மிகுந்த எப்படிங்க கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகம் நம்மை தேவனுக்குள்ளாக வாழ விடாது. இந்த உலகம் நம்மை தேவனுக்குள் நெருங்க விடாது. இந்த உலகம் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்ள விடாது. இந்த உலகம் நம்முடைய தேவனுக்குள்ளாக கிட்டி சேர விடாது. இந்த உலகம் தேவனுக்குள்ள ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க எப்படிங்க, நீங்க நினைக்கும் பொழுது ஏதாவது ஒரு சறுக்குதல் எப்படிங்க கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அவைகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பேசுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு கூட ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேங்க, மறக்க மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா ஒரு ஜனத்தோடு என்ன செய்கிறாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த ஜனத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை செய்த தெய்வம் என்னைக்குமே என்ன செய்த உடன்படிக்கையை மீற மாட்டார். இந்த உடன்படிக்கை செய்த தெய்வம் இந்த உடன்படிக்கையை என்ன செய்ய மாட்டாருங்க, அவர் விட்டுட்டு போக மாட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சில காரியங்களை குறித்து எப்படி நம்ம பார்க்கலாம். இந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உடன்படிக்கை குறித்து தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை என்பது என்ன? ஆண்டவர் யாக்கோபோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார். என்ன உடன்படிக்கை பார்க்கும் பொழுதுங்க, நான் உன்னை மறக்க மாட்டேன். அதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், ஒரு ஒப்பந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, அந்த உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன உடன்படிக்கை என்பது ஏதாவது சொல்லுங்க. உடன்படிக்கை என்றால் என்ன? அதுக்கு ஏதாவது டெபினிஷன் கொடுக்க முடியுங்களா? உடன்படிக்கை ஒப்பந்தம். பொறுத்தனை. உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்பது ஒப்பந்தம் அல்லது வாக்குறுதி. இந்த இரண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறதான ஒரு ஒப்பந்தம், ஒரு வாக்குறுதி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் முதல் எங்கு செய்தார், அல்லது யாரோடு செய்தார்? உடன்படிக்கை யாரோடு முதல் செய்தார் பார்க்கும் பொழுது, நோவாவோடு தேவன் ஒரு உடன்படிக்கையை செய்தார். அல்லேலூயா. என்னவென்று உடன்படிக்கை செய்தார்? இந்த பூமியை சலத்தினால் நான் அழிக்க மாட்டேன் என்பதை உடன்படிக்கை செய்தார். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை செய்ததற்கான ஒரு அடையாளம் என்ன? வானங்கள். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் நம்முடைய உடன்படிக்கையை நம்மோடு செய்கிற தேவன். இந்த உடன்படிக்கை முதலாக நோவோடு செய்தார். உன்னுடைய குடும்பத்தை எப்படிங்க வேலைக்குள் பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொல்லு. இந்த ஜலப்பிரயாணம் நீ செய்யாது, இந்த பூமியை அழிக்காது என்பதை சொன்னார். அதுக்கு ஒரு அடையாளமாக வானங்களையும் ஆண்டவர்கள் செய்தாங்க கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்படி இந்த உடன்படிக்கையை காக்கிற தேவன், இந்த உடன்படிக்கையை நமக்கு எப்படிங்க கொடுக்கிற தேவன், இந்த உடன்படிக்கையினுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடன்படிக்கையுடைய ஆசீர்வாதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை என்பது சாதாரணப்பட்ட ஒரு காரியம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள. அதற்கு முன் உதாரணமாகத்தான் ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் கடந்த முதலாவது வாரத்தில் நாம் கொடுத்து நம்ம சொன்னோம். யோனத்தான், யாரு? தாவீது, இன்னொரு மனுஷன் மேவிபோசேத். அல்லேலூயா. சவுல், தாவீது, யோனத்தான், மேவிபோசேத். இவங்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா.
அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மோடு செய்கிற ஒரு உடன்படிக்கையின் வார்த்தையை நாம் எப்படி இன்றைக்கு நம்ம பார்த்து நம்ம செவித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எந்தெந்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார், யார் உடன்படிக்கையை மறக்க மாட்டார் என்பதை இன்றைக்கு ஒரு 2 காரியங்கள் மட்டும் எப்படிங்க நம்ம கடந்த வாரத்தில் பார்த்ததை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். எடுத்துக்கொண்டுங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசி. ஒரே நிமிஷம். 2 சாமுவேல் 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 13, 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 20 13 17வது வசனம் வரை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி என் சமாதானத்தோடு போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடு இருப்பாராக. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாத படிக்கையில் கர்த்தரை நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேல் அறுக்கும் போதும் என் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமல் இருக்க வேண்டும் என்றான். இப்படி தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் என்று சொல்லி, அதாவது போதுங்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது தாவீதும் யோனத்தானும் என்ன செய்கிறார்கள்? ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். அல்லேலூயா. இந்த தாவீது யாருன்னு பார்க்கும் பொழுது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான ஒரு நபர். ஆண்டவர் அந்த ரைட் டைம் வந்த பொழுது ஆண்டவர் அவனால் என்ன செய்கிற சாம்பல் தீர்க்கதரிசி மூலியமாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் வனாந்தரத்தில் இருப்பீங்க, அவன் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறான், அவனது ஆடுகள் மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்போ தன்னுடைய தகப்பனாகி ஈசா என்ன செய்கிறான் பார்க்கும் பொழுது, ஒரு யுத்த காலத்துக்கு நிற்ப உன்னுடைய சகோதரர்களை பார்த்து நலம் விசாரித்து விட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அவங்க பையன்களை கொடுத்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பி விடுகிறான். அப்பொழுது தாவீது தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லுக்கு கேட்படி அவன் என்ன செய்யறான் பார்க்கும் பொழுது யுத்த களத்திற்கு அவன் போகிறான். இந்த யுத்த களத்துல ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்று பார்க்கும் பொழுது, இந்த பெலிஸ்தர்கள் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர் எதிராக எழுப்பி வந்து நின்று இஸ்ரவேலுடைய தேவனை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார். அனுதினமும் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இவன் தாவீது கடந்து போகிறான், எங்க போகிறான்? யுத்த களத்துக்கு போகிறான். யுத்த களத்துக்கு போது அதே சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. கோலியாத் என்கிறதான ஒரு மனிதன் வந்து இஸ்ரவேலின் தேவனை குறித்து அவன் நிந்திக்கிறான். அல்லேலூயா. அப்பொழுது இந்த தாவீதுக்கு ஒரு அப்ப யார் அரசாண்டு கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது சவுல் ராஜா. அல்லேலூயா. சவுல் அவன் அற்புதமான ஒரு நபர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அரசாண்டு கொண்டிருக்கிறான். இந்த தாவீது பார்த்த உடனே உங்கள் தாவீது என்னும் தேவனுடைய நாமத்தை நிந்திக்கிறதுக்கு நீ யார் என்று சொல்லி அவன் போய் கோலியாத்தை என்ன செய்து விடுகிறான்? வீழ்த்து விடுகிறான். அல்லேலூயா. அவன் இந்த கோலியாத்தை வீழ்த்ததுக்கு பின்பதாக இந்த சவுல் அப்போ பாருங்க முட்டுக்கட்டையாக தான் இருந்தான். ஆனால் அதையும் தாண்டி தேவன் இவனை கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தெரிந்து கொள்ளுங்க, நம்மை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் மாற பண்ணி உங்களை கொண்டு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணிவிட்டால் அது எந்த விஷயம் அந்த தடையாக வராது. அல்லேலூயா. அதை கர்த்தரை முறியடித்து விடுவார். அது கர்த்தரை அதை என்ன செய்து விடுவார்? மாற்றி விடுவார். அப்போ தாவீதை கொண்டுதான் இந்த கோலியாத்தை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி அது தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறபடியா அவனுக்கு எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் சரி, அவனுடைய உறவுகள் வந்தாலும் சரி, அவனுடைய சகோதரர்கள் வந்தாலும் சரி, எத்தனை விஷயங்கள் ஏற்பட்டாலும் ஆண்டவர் தாவீதை கொண்டு கோலியாத்தை முறியடித்து விட்டார். இந்த கோலியாத்தை எப்படிங்க முறியடிக்கப்பட்ட பின்பு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சவுல் எப்படிங்க அப்படியே மேம்போக்கா அவனை ஒரு அப்ரிசியேட் பண்ணி அவனை வந்து நல்ல ஊக்கப்படுத்தி, நீ உண்மையாலுமே என்னுடைய ராஜாங்கத்தில் இருக்கிற, என்னுடைய ஆளுமையில் இருக்கிற, நீ உண்மையாலுமே நல்ல ஒரு நபரப்பா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உண்மையாக உன்னோட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அவனை அப்ரிசியேட் பண்ணி இருந்தார்.
அல்லது அவனை ஆதரித்திருந்தால், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்த்து சொல்லி இருந்தால், உண்மையாலுமே சவுல் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு அவனுடைய இன்னும் அதிகமாக வந்திருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவனுக்குள் வந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தாவீதை அங்க இருக்கிற அந்த ஜனங்கள் புகழ்ந்த பொழுது இவனுக்குள் என்ன உண்டானது? காய்மாகரம் உண்டானது. அல்லேலூயா. அப்ப ஒரு ஜனத்தை நலத்தை சொல்லுங்க, இன்னைக்கு இந்த ஆவி இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. அதான் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கொஞ்சம் லிப்டப்பாய் மேல வந்தாங்கன்னு வச்சுக்கீங்க, என்னதான் சொல்லுவாங்கன்னு தெரியாது. இதான் குடி, அதை குடி, இது குடி, வந்தது போனது எல்லாம் நின்னா குத்த, நடந்தா குத்த, போனா குத்த. என்ன தெரியும்? எதோடைய அடிப்படை தெரியுங்களா? இந்த காய்மாதாரம். அல்லேலூயா. அந்த இருக்கிற காய்மாரம் என்னென்ன நடந்தது பார்க்கும் பொழுது, அடுத்தது அவனுக்கு எப்படிங்க இந்த தாவீதை கொல்லும்படிக்கான ஒரு இருதயத்தை இவனுக்கு எப்படிங்க கொண்டு வந்து விட்டது. இவன் போக மாட்டான், இவன் மேல எரிச்சல் கொண்டான். இவன் அடுத்த ஸ்டேஜ்க்கு எங்க போயிட்டானா, இந்த தாவீதை கொன்று விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒரு சில விஷயங்கள்லாம் ஆரம்பத்திலே எப்படிங்க அதெல்லாம் நீங்க அழிச்சுடுங்க. ஆரம்பத்திலே அதை எப்படிங்க அதெல்லாம் முடித்து விட வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை நாள்பட விடும் பொழுது அது எங்க போகுது என்று பார்க்கும் பொழுது அவனை கொள்ளும்படிக்கான ஒரு காரியம். அல்லேலூயா. இதுக்கு ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டங்கள் அப்படியே வருகிறது. இந்த சவுல் என்ன செய்யறாங்க? இப்படி கொள்ளும்படி எந்த இடத்துல பார்த்தாலும், எங்கு பார்த்தாலும் இப்படி கொள்ள வேண்டும், இப்படி கொள்ள வேண்டும், இவன் போற இடத்துல கொள்ள வேண்டும், எங்க இருக்கிற இவனை வாட்ச் பண்றதே தான் இந்த சவுளுடைய வேலையாக போய்விட்டது. அல்லேலூயா. அப்போ சவுலுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் மகன் பேர் யாருங்க? அவன் மகன் பேர் தான் யோனத்தான். அல்லேலூயா. இந்த தாவீது இந்த யோனத்தான் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? ஒரு நல்ல ஒரு நட்புல இருந்தாங்க. நல்ல உயிரை போல எப்படின்னு சிநேகிதராக இருந்தாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல ஒரு நட்போடு அவர் பழகி கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ யோனத்தான் பாருங்க, ஒரு கட்டங்கள்ல தாவீதை பார்த்து சொல்லுகிறார், ஐயா தாவீதே, ஒரு நாட்களில், ஏன்னா யோனத்தானுக்கு ஒரு தரிசனம் இருந்தது. இந்த தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவருடைய வாழ்க்கை இப்படியாக எப்படி இருக்க போவது கிடையாது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு பார்க்கிற மாதிரியே வாழ்க்கை இருக்கு. நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் ஒரு நொடி பொழுது எல்லாத்தையும் லிப்ட் பண்ணிடுவாரு. அல்லேலூயா. ஒரு நொடி பொழுது எல்லாவற்றையும் தேவனால் புரட்டி போட முடியும். அல்லேலூயா. அது என்ன கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய எப்படி நெருக்கடியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது எவ்வளவு ஒரு பலவீனமா இருந்தாலும் சரி, அது வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற எவ்வளவு பெரிய பாரமா இருந்தாலும் சரி, கர்த்தர் நினைத்தால் ஒரு நொடி பொழுது எல்லாவற்றையும் எப்படிங்க அதை தலையிலாக மாற்றிவிட முடியும் என்பதை தேவ பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோனத்தான் அறிந்திருந்தான். என்ன அறிந்திருந்தான்? தாவீது ஒரு நாள் உங்கள்கிட்ட என்ன செய்ய போறாங்க, இந்த ஜனங்களை எல்லாம் உங்கள்கிட்ட ஒரு நாள் ஆண்டவர் கையில கொடுப்பாரு, இவங்க எல்லாம் ஒரு நாள் உங்க கிட்ட எப்படிங்க கையில கொடுப்பாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா, என் குடும்பத்தை நினைச்சுக்கன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை அந்த நாட்டில் எப்படிங்க செய்கிறான். அல்லேலூயா. அதான் ஒரு தரிசனம் உள்ள வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிறது மட்டும் நம்ம நினைச்சு நம்ம என்னைக்குமே எப்படிங்க நம்ம யோசித்து நம்முடைய காரியங்கள் எப்படிங்க மட்டுப்படுத்தி விடக்கூடாது. கர்த்தர் என்னை கொடுத்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை கொடுத்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். கர்த்தர் எங்கள் ஊழியத்தை கொடுத்து ஒரு தெய்வ சித்தம் வைத்திருக்கிறது. ஆண்டவர் எங்களை கொடுத்ததான எங்கள் பிள்ளைகள் கொடுத்தான ஒரு தரிசனம் இருக்குது. ஒரு நல்ல ஒரு மேம்போக்கான நல்ல உயரிய ஒரு தரிசனத்தை உடையவர்களாக இருக்கிற யோனத்தான் இப்பொழுது எந்த நிலங்களை தாவீதுக்கு சொல்றான்னு பார்க்கும் பொழுது, தாவீது கஷ்டப்பட்டு தன்னுடைய தகப்பன் சவுலால கொல்லும்படிக்காக எத்தனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இவனை பார்த்து சொல்றான், தாவீது நீ இப்படியே இருக்க போறதில்ல, ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கை மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? அன்றைக்கு நீ எங்களை நீங்க நினைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி சொல்லுங்க. ஒரு இடத்துல தான் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுடன் ஒரு ஒப்பந்தத்தை எப்படிங்க செய்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாங்க. பாருங்க, இந்த 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனம். தாவீது என்ன செய்தாரு? புலம்பல் பாடினான். வசனம்
போதும் போதும். அதாவது அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை இந்த 2 சாமுவேல் 2:4 வாசிங்க. 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனம். முதலாவது நம்ம பார்த்தோம் 1வது அதிகாரத்துல 17வது வசனத்துல என்ன நடந்ததுங்க? புலம்பல் என்ன செய்தாங்க? தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகி யோனத்தான் பேரிலும் என்ன செய்தாங்க? புலம்பல் பாடினார். 2வது அதிகாரத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுதுங்க, வாசிங்க. ராஜாவாக என்ன செய்தாங்க? இன்னைக்கு அபிஷேகம் பண்ணாங்க. இந்த சவுலுக்கு என்ன நடந்தது? சவுல் அவங்க 3 குமாரர்கள் என்ன செஞ்சாங்க? இப்போ அவங்க மரித்து போயிருக்காங்க. இந்த மரித்ததுக்கு பின்பதாக இந்த இடத்துல 2வது அதிகாரத்துல பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களிலே போய் இருக்கலாம் என்று விசாரித்து அதற்கு கர்த்தர் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதுக்கு அவங்க எப்ரோனுக்கு எப்படிங்க போ என்று சொன்னார். 4வது வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர்கள் வந்து அங்கே தாவீதை யூதாவின் வம்சத்தாரின் மேல் ராஜாவாக என்ன செய்யுங்க? அபிஷேகம் பண்ணிட்டாங்க. இல்லையா? இவங்க குலத்துக்கு வந்த நபர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்கன்னா மறுத்து போயிட்டாங்க. இல்லையா? எவரெல்லாம் எப்படிங்க துரத்தி சவுல் என்ன செய்கிற தாவீதை துரத்தி அவனை கொல்லும்படிக்காக அவன் வருகிறானோ அவன் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க? இன்னைக்கு இல்லை. அப்படியே ஆண்டவர் பாருங்க அந்த சூழ்நிலைக்கு திருப்பி அமைக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு எப்படிங்க? இன்னைக்கு இல்லை. சவுல் மறைந்து விட்டான். அப்ப நடக்கிற விஷயம், இந்த யூதாவின் மேல் இப்ப யாரோட ராஜ்யம் என்று பார்க்கும் பொழுது தாவீது யூதாவின் மேல் என்ன செய்கிறாங்க? ராஜாவாக மாறுகிறான். அவருடைய ஒரு படியை தேவன் எப்படிங்க கொண்டு போறாரு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாங்க கர்த்தரை சார்ந்து இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு. அதாங்க கர்த்தர் சொல்றாரு, நீ நின்று கொண்டு பாரு, நான் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் வெயிட் பண்ணி பாரு. அதான் என்ன நீ வெயிட் பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் காத்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய ரட்சிப்பை, உங்களுக்காக நின்று செய்யக்கூடிய யுத்தத்தை நின்று பாருங்க. வெயிட் பண்ணி தான் ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்யணும்? காண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படிங்க? ஒரு மந்திரம் போடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுதுதான் நமக்குள்ள ஒரு புதிய கடனை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியான காத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த நன்மைகளை பார்க்க முடியும். அநேக வளர்ச்சிக்கு பின்பதாக இந்த தாவீது எப்படிப்பட்டவனாக மாறினான் என்று பார்க்கும் பொழுது யூதாவின் மேல் ராஜாவாக மாறிவிடுகிற 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனம். இரண்டாவது ஒரு விஷயம் நடந்ததுங்க. இப்ப எதுக்காக ராஜாவாக மாறிட்டாங்க? இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேலுக்கு எப்படிங்க ராஜாவாக மாறிவிட்டாங்க. யூதாவுக்கு எப்படிங்க ராஜாவாக மாறிவிட்டார். இஸ்ரவேல் பட்டணத்துக்கு எப்படிங்க ராஜாவாக மாறிவிட்டாங்க. இன்னைக்கு அவனுடைய நிலைமை ஓடுகிற நிலைமை இல்லை, அநேகரை ஓட்டக்கூடிய நிலைமையில் அவன் மாறிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் பயந்த நிலைமையில் இல்லை, இவனை கண்டு அநேகர் பயப்படும்படிக்கான ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் அப்படியே திருப்பி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம பயந்த நாட்கள் போதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சொல்ல வேண்டாம், ஆண்டவரே என்னை கண்டு அநேகர் எப்படிங்க பயப்படத்தக்கதாக, அநேகருக்கு என்னை ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு மேன்மையை ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. தாவீது பாருங்க, யூதாவின் அரசாளுகிறான், ராஜாவாக மாற்றப்படுகிறான். இஸ்ரவேல் ராஜாவாக மாற்றப்படுகிறான். இன்னைக்கு அவனுடைய தலையை கட்டளை செய்கிறாங்க, உயர்ந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது அவனுடைய ஆசீர்வாதம் அவர் மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் வருது. அல்லேலூயா. அவன் இப்பொழுது ஆளுகை செய்யக்கூடிய நபராக மாறிவிட்டான். இன்னைக்கு ஓடுகிறவன் அல்ல, பயக்கிறவன் அல்ல, இன்னைக்கு ஒளிந்து வாழ்கிறவன் அல்ல, இன்னைக்கு காடுகளிலும் மலைகளிலும் உயிரிலும் போய் அவன் ஒளிந்து கொள்கிறவன் அல்ல. இன்னைக்கு எங்க இருக்கிறவன் பார்க்கும் பொழுது இன்னைக்கு அரியணையில் ஒரு ராஜாவாக 2 பட்டணங்களுக்கு எப்படிங்க ராஜாவாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்கனவே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்காத போது ஒரு யோனத்தான் தன்னுடைய தாவீதை சிநேகித்தான். எல்லாரும் இருக்கிறப்போ நம்ம கிட்ட எப்படிங்க சிநேகம் வச்சுக்கிறது வேற. அல்லேலூயா. இல்லாதப்போ வச்சுக்கிற சேகம் தான் நமக்கு பெருசு.
அதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாருங்க, நமக்கு இன்னைக்கு மனங்களுடைய ஜனங்களுடைய இன்னைக்கு மனநிலம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருக்கிறாங்க, ஒரு நல்ல வீடுகள் சேர்க்கிறாங்க, ஒரு நல்ல அப்படி சென்டிமெண்ட்லாம் போட்டு அப்படியே டாப்பா வந்து அப்படி இருக்கிறாங்க. அவங்க கூட பயங்கரமான எப்படிங்க நெருக்கங்களை வச்சிருப்பாங்க. ஒரு கஷ்டப்பட்டு அவங்களுக்கு உண்டான விஷயத்துல எப்படிங்க அவங்க இருக்கிற வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு எப்படிங்க பார்த்து பேசுறதுக்கு கூட நம்ம ஆளுக்கு நேரம் பத்தாது. அல்லேலூயா. கவனிக்க கூட மாட்டாங்க. அதான் குறிப்பிட்டு என்னன்னா, அவங்கள கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட போய் போன் நம்பர் வாங்க மாட்டாங்க. ஆனா ஒரு நல்ல ஒரு எப்படிங்க ஒரு சூழ்நிலை வந்தாங்கன்னா போன் நம்பர் விடுங்க, பேசுவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்கிற ஒரு உண்மையான ஒரு காரியம் தாங்க. நம்மையே அறியாமல் நம்முடைய மனசு எங்க இருக்குது பார்த்தீங்களா? நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய நல்ல ஒரு சூப்பரா வந்துட்டோம், நம்ம நல்ல நல்ல ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிறோம். இவன் நல்லா செவிப்பேன், நான் நல்ல எப்படி வேதத்தை வாசிப்பேன், உபவாச கூட்டத்துக்கு போவேன், எவ்வளவு காரியங்கள் நான் பங்கு பெறுவேன், பிரசங்கம் பண்ணுவேன், ஊழியம் செய்வேன். அல்லேலூயா. சொல்றது உன்னை நேசிக்கிறது போல நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. பார்சியாலிட்டி பார்த்து அன்பு கூறுகிற காரியம் இன்றைக்கு நடந்து. தாவீது எப்பொழுது சிநேகிக்கப்பட்டாங்க? யோனத்தான் கிட்ட. யோனத்தான் சவுல் ராஜாவுடைய பையன். இந்த தாவீது அபிஷேகம் பண்ணிட்டு அழைச்சு கொண்டிருக்கிறான், காடுகளில் மலையில் அழைச்சு கொண்டிருக்கிறான். அன்றைக்கு அவனை எப்படியும் உயிரை போல சிநேகித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். என்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இன்னைக்கு சபைகள் கூட வருவாங்க, இன்னைக்கு தான் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். இந்த ஆட்களை பார்த்து, இன்னைக்கு இந்த ஆட்கள் சூழ்நிலைகளை பார்த்து, இந்த பழகுற பழக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில செப்பரேட்டான ஒரு கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. இது எல்லாம் தேவன் என்ன செய்கிறாங்க? அது இருக்கிறார். இதெல்லாம் தேவனுக்கு எப்படிங்க பிரியமானது அல்ல. இதெல்லாம் தேவனுக்கு விருப்பமான காரியம் அல்ல. இதெல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு போவதற்கு நமக்கு கொஞ்சம் கூட உதவாத ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இந்த இப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்துக் கொண்டு தேவனிடத்தில் நாம் எதையாவது பெறலாம் என்று சொல்லி நாம் செழிப்பது டோட்டல் வேஸ்ட். அல்லேலூயா, டோட்டல் வேஸ்ட். அதனால நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவன் அந்த சூழ்நிலையில் கூட யோனத்தான் தாவீதை நேசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆவியின் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் எப்படிங்க நல்ல எண்ணங்களோடு, எல்லா இடத்திலும் நல்ல எப்படிங்க ஒரு பழக்க வழக்கங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல விரும்புகிறார். அல்லேலூயா. பார்சியாலிட்டி மட்டும் பார்த்து பழக ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மகிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியதான், அது வேறே ஆவி உள்ளது என்பதை நம்ம எப்படி சவுலிடத்துல வேறே ஆவி உள்ள புகுந்தது போல அது வேறே ஆவி என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்சியாலிட்டி நமக்கு ஆகாது. அல்லேலூயா. சூழ்நிலை பார்த்து பழகிற பழக்கம் நமக்கு ஆகாது, அது நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. நம்மோடு அப்பம் புசிக்கிறவர்கள், நம்மோடு எப்படிங்க அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிற நம்ம எல்லாரும் எப்படிங்க கிறிஸ்துவனுடைய ஒரே சரீரத்தில் எப்படிங்க அவயவங்களாக இருக்கிறோம். கிறிஸ்து என்பது சரீரம். அது நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க? அவயவங்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டுங்க? நம்மளுக்கு இன்று ஆண்டவர் வைத்திருக்கிறதான அந்த பொறுப்புகளை உணர்ந்து நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல யோனத்தான் பாருங்க, ஒரு உடன்படிக்கை அந்த நாட்களில் செய்யும் பொழுது இப்ப நடந்த ஒரு காரியம் வரும் பொழுது ராஜாவாக மாற்றப்பட்டு விட்டான். அல்லேலூயா. அதுக்கு பின்பாக நடந்த காரியம் பாருங்க, உடன்படிக்கையை பாருங்க, அவன் எவ்வளவு தாவீது அற்புதமாக இந்த காத்துக் கொள்ளுகிறான். ஏன் ஆண்டவர் தாவீது குமாரனே என்று சொல்லி கூப்பிடுகிறார்? தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி அழைப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரியம். தாவீதுடைய வாழ்க்கை எவ்வளவோ குறைவுகள் இருந்தது, எவ்வளவோ தவறுகள் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புசித்து எடுத்துக் கொள்ளுங்க, சிம்சோனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தாவீதும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது சிம்சோனும் கரணையும் சிங்கத்தையும் எப்படிங்க கொன்றவர்கள். அதே போல தாவீதும் என்ன செய்தாங்க? கொன்றான். அல்லேலூயா. ஒரு விசை தன்னுடைய ஆண்கள் வரும் பொழுது, கரடி வந்த பொழுது அவன் எப்படிங்க கொன்றான், சிங்கம் வரும் பொழுது கொன்றான். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சிம்சோனும் ஒரு தவறான ஒரு செயலுக்கு நேராக முன்கொடுக்கப்பட்டான். அதே போல தாவீதும் எப்படிங்க அவன் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு வித்தியாசம். தாவீதுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம்,
உடன்படிக்கையை மீறாத ஒரு தாவீதாக எப்படிங்க காணப்பட்டார். அது ஒரு ஸ்பெஷல் குணம். அதே ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. அந்த குணத்தை தான் ஆண்டவர் எப்படிங்க எதிர்பார்க்கிறார். அது ஸ்பெஷலாக உங்கள்கிட்ட இருக்கிற அந்த குணம் அநேகருக்கு வெளிப்பட வேண்டும். அல்லது நல்ல பாடக்கூடிய ஆண்டவரோட ஒரு கிருபை கொடுத்திருப்பார். அந்த பாடல் மூலியமாக அநேகர் எப்படிங்க தேவனுக்குள்ளாக வர வேண்டும், அல்லது உங்கள் மூலியமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த வாலிப நாட்கள் கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிற எப்படிங்க ஒரு அற்புதமான வாழ்க்கை இது. இந்த வாலிப நாட்களில் ஒரு சிஸ்டரை நினைக்கக்கூடிய ஒரு உன்னதமான அனுபவத்துக்கு நேராக வர வேண்டும். ஆனால் ஆண்டவர் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிருபைகளை எந்தெந்த ஒரு பிளஸிங் ஆண்டவர் நம்ம கொடுக்குறார், அதன் மூலியமாக ஆண்டவரை மகிமைப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். அதன் மூலியமாக அவர் மகிமைப்படுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒப்புக் கொடுக்க வேண்டும். தாவீதுக்கு இந்த கிருபை இருந்தது. உடன்படிக்கையை எப்படிங்க மறக்காத ஒரு தாவீது. நடக்கிற காரியம் பாருங்க. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். முதலாவது வசனம் முதலாவது வசனம். இப்போ ஒரு நடந்து இருக்காருன்னு இன்னைக்கு ராஜாவாக மாறிவிட்ட பின்பதாக இப்போ சொல்றாரு. இப்போ தாவீது ஒரு காரியத்தை எப்படிங்க சொல்றாரு, வாசி. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் பாருங்க. இப்போ இவன் ராஜாவிற்கு வந்ததுக்கு கேட்கிறான், இன்னைக்கு யாராவது எப்படிங்க இப்போ எல்லாருமே தாவீதுடைய களத்துல இருக்கிறாங்க. அன்னைக்கு யோனத்தான் சொன்னது தெரியுங்களா, ஒரு நாள் ஆண்டவர் எல்லாருக்கையும் உங்களுடைய களத்துல கொடுப்பாங்க. அன்னைக்கு என் குடும்பத்தில் நினைச்சுக்கு தாவீது என்று சொல்லி யோனத்தான் சொன்னா பாத்தீங்களா. இன்னைக்கு அதே போல இன்னைக்கு தாவீது எப்படிங்க எல்லாருடைய பிராணங்கள் இவனுடைய களத்துல இருக்கு. இவன் எல்லாத்துக்கும் மேல என்ன செய்யறாங்க, இவன் எப்படிங்க இந்த அந்த அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு அரசியலை வீட்டில் இருக்கிறார். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலுடைய வீட்டில் இன்னும் யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி ஒரு கேள்வி எப்படிங்க எழுப்புகிறான். அல்லேலூயா. அப்படி அப்படியே நீங்க வாசித்து வந்தீங்கன்னா, அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேர் உள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். யாருக்கு கொண்டாங்க? சவுலிடத்தில் எப்படிங்க ஒரு வேலை செய்து கொண்டிருந்ததான ஒரு நபரை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தாங்க. ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டார். அவன் அடியேன் தான் எப்படிங்க என்கிறாங்க. சூப்பரான ஒரு அதிகாரி. இப்ப சொல்லுங்க, இப்ப யாரை கூப்பிட்டு வர்றாங்க? சவுல் வீட்டுல வேலை செஞ்சு இருக்கிற சீபா என்கிற ஒரு நபரை தாவீதுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. நீதானா நீதானா சீபா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்ல நான் தான் என்று சொல்லி சொல்லுகிறார். 3வது அப்பொழுது ராஜா, அப்படி யாருங்க? தாவீது, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவனும் இன்னும் மீதியாக இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு குமாரன் இருக்கிறான். அல்லேலூயா. இன்னும் ஒருவன் என்ன செய்கிறாங்க, இருக்கிறான், ஒரு குமாரன் இருக்கிறான் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்பொழுது தாவீது ராஜா 5ஆவது வசனங்க, அவன் எங்க இருக்கிறான்னு கேட்டதுக்கு பின்பதாக அப்பொழுது தாவீது ராஜா அவனை லேதோபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருந்து அழைப்பித்தான். அவன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை கண்டுபிடிச்சு என்ன செய்ய, அவனை அழைத்துக் கொண்டு வா. அல்லேலூயா. அவனை அழைத்துக் கொண்டு வா என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசே தாவீதினிடத்தில் வந்து பெறுகிறாங்க. அவன் லேதோபாரில் இருக்கிற மாகீருடைய வீட்டில் இருந்து அவன் இப்பொழுது அவன் வந்து இந்த மேவிபோசே தாவீதினிடத்தில் வந்து முகம் கூப்பிட எப்படிங்க அவன் விழுகிறான். அல்லேலூயா. விழுந்து மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். 7வது வசனம் பாருங்க. தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாது. என்ன செய்றாங்க? எல்லாத்தையும் கொண்டு போடுவேன், உன்னை கொண்டு போடுவேன், என்ன செய்யாதீங்க, நீ பயப்படாது சொல்லிவிட்டு ஒரு காரியம் சொல்றாங்க. யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாக உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். பாருங்க, இதெல்லாம் கொடுக்கணுங்கிற நிச்சயமே கிடையாது, இதெல்லாம் செய்யணுங்கிற ஒரு கட்டாயமே கிடையாது. யாரிடத்துல சவுலனுடைய நிலத்தை யோனத்தான் நிமித்தம் உனக்கு நான் தர்றேன். அது யோனத்தான் நிலம் கிடையாது, சவுலனுடைய இடம். சவுல யாருன்னு தெரியல. அதாவது சவுலை குறிச்சு எப்படிங்க ஒரு பெரிய ஒரு சவுலுக்கு தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல நட்பு உறவு கிடையாது. ஆனா யோனத்தானுக்கு உனக்கு, ஆனா
சவுலனுடைய நிலத்தை யோனத்தான் நிமித்தம் உனக்கு நான் தர்றேன், நீ பயப்படாத. அல்லேலூயா. இப்ப அவன் எப்படி இருக்கிறான்னா, இந்த மேவிபோசேத்து எதுவுமே இல்லாம ஒரு இக்கட்டான நிலைமை, ஒரு கஷ்டமான நிலைமை, 2 காலும் அவனுக்கு இல்லை, அவன் முடமாக்கப்பட்டவன், அவனுக்கு யாராவது வந்து உதவி செய்ய வேண்டும். அவன் வாழ்ந்தது வேலை எப்படிங்க சவுலனுடைய குடும்பத்தால் அவன் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி கொண்டதா இருக்குதுங்க, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. அல்லேலூயா. இது ரொம்ப ஒரு வேதனை அளிக்கக்கூடிய நிலைமை. அவன் பிறருடைய உதவியை அவன் என்ன செய்கிற நாட வேண்டிய ஒரு நிலைமையில் அவன் இருக்கிறான். அவன் பிறகு யாராவது எனக்கு உதவி செய்ய வேண்டும் எனக்கூடிய ஒரு பொசிஷன் அவன் இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையை அவன் நினைச்சிருக்கலாம், இந்த மேவிபோசேத்து என் வாழ்க்கை அவ்வளவுதான், காலும் மூலம் சாப்பிட்றதுக்கு நான் யாராவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். அது எனக்கு எப்படிங்க உறவு கிடையாது. அவன் போட்டா போடலாம், போடலைன்னு இல்லை. எனக்கு அவன் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்கலன்னா இல்லை என்று சொல்லி அவன் நொந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு நேர சாப்பாட்டுக்காக அவர் எப்படிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம் இல்லைங்களா? ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு அவன் கண்டிப்பா ஏதோ வந்து அவன் மிகுந்த கஷ்டப்பட்டவனாக தான் இருந்திருப்பான். சொல்லுவாங்க ஒரு நேரம் சொல்றதுக்காக இவ்வளவு கஷ்டமா. அல்லேலூயா என்று சொல்லி அவன் நினைத்திருக்க கூடும். ஆனால் பாருங்க, ஒரு நாள் அழைப்பு ஒன்று வருகிறது. யாருக்கு இருந்தது? யாருக்கு இருந்தது? தாவீதுக்கு இருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சாதாரணப்பட்ட அழைப்பு இல்லை. ஒரு ஒரு பிசி பாருங்க, இந்த அந்த அரசாட்சி 2 இஸ்ரவேலுக்கு யூதாவும் அரசாண்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு நபருக்கு ஒரு அழைப்பு வருது என்று சொன்னால் சாதாரணப்பட்ட விஷயமாக இருக்கு. அவனுக்கே புரிஞ்சிருக்கு, அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கிடையாது. அல்லேலூயா. ஒரு அழைப்பு வந்த பொழுது அவன் போய் அவன் என்ன செய்கிறாங்க, அவன் விழுந்து என்ன செய்கிறான், வணங்குகிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நீ பயப்படாதே, உன்னுடைய தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் உன்னுடைய தாத்தாவுடைய நிலங்களை நான் உனக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்று சொல்லி ஒரு அவனுக்கு சொல்லுகிறாங்க. அவனுக்கு எப்படி எந்திரிச்சு பார்த்த பொழுது இது கனவா, இந்த வாழ்க்கையில நனவா? அல்லேலூயா. கண்டிப்பா யோசிச்சு போடுங்க. இது போலதாங்க கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மளாலேயே கிரகிக்க முடியாது, நம்மளாலேயே யோசிக்க முடியாது. ஆண்டவர் அவ்வண்ணமான ஒரு திருப்பங்களை கர்த்தர் வழியில் கொடுக்க நம்ம உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்வதா, எல்லாம் ஒரு கேட்டீங்க, ஒரு கனவு போல இருந்தது. எனக்கு இந்த காரியம் ஒரு கனவு. நேற்றைக்கு அந்த கஷ்டங்கள், நேற்றைக்கு இந்த பாடுகள், நேற்றைக்கு இவ்வளவு ஒரு அயராத துயரங்கள், நேற்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கண்ணீர்கள். ஆனால் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் வந்திருக்கிறது. அல்லேலூயா என்று சொல்லி நம்மால் யோசிக்க முடியாத ஒரு காரியத்தை தான் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் செய்கிறது போல செஞ்சுட்டாருன்னா ஆண்டவர் மனுஷனுக்கு தெய்வத்திற்கு வித்தியாசம் தெரியாமல் போய்விடும். அல்லேலூயா. ஆனால் தேவன் அவர் தனித்தன்மை வாய்ந்தவர், அவர் தனித்துவமான ஒரு கடவுள். அவர் எப்படி வானத்தின் பூமி உண்டாக்கின சிருஷ்டிகர் என்பதை அவர் எப்படிங்க வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், மனிதனுடைய அளவுகளின்படி நம்மை ஆஸ்வதிக்கிறதோ அல்லது புத்தியின்படி நம்மை நடத்துகிறது அளவு கிடையாதுங்க. அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய யோசனையின்படி தான் நடத்தி ஒரு ஆசீர்வதித்து அழகு பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவ்வளவாக இப்பொழுது யோனத்தான் எங்க பார்க்கும் பொழுதுங்க, தாவீதுடைய அரண்மனைக்குள்ள வந்து விட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே நீங்க வாசிக்கும் பொழுதுங்க 8வது வசனம், அப்பொழுது அவன் வணங்கி அவன் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் பாருங்க, தான் நிலைமை சொல்லுகிறான். செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதுக்கு அடியேன் ஏமாத்தரும். கொஞ்சம் அழுது ட்ரெஸ் போட்டு வந்தா நம்ம பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் இருந்துச்சுன்னா போதுங்க, கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னென்ன பேசுறோமோ அத்தனையும் பேசி எப்படிங்க, அது சின்னதாக இருந்துருக்கீங்க. நம்ம பேசுற எப்படிங்க, அதுக்கே அந்த துணிக்கே செய்ய முடியாமல் எப்படிங்க ஃபுல்லாக அந்த அளவுக்கு எப்படிங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி நடந்துருக்கு. அவன் சொல்றான், செத்த நாயை போல இருக்கிற நான் உம்மிடத்துல நான் வந்து அவனுக்கு நான் ஏமாத்துறேன். இது அப்படின்னா தாவீதுக்கு மனநலமை எப்படி இருந்திருக்க சொல்லிப்பாருங்க. இந்த மேவிபோசேத்தை நினைப்புங்கிற அவசியம் கிடையாது. எங்கேயோ இருக்கிறான்,
இவனிடத்தில் அழைச்சு கொண்டு வந்து இவனுக்கு சரிசமமாக உட்கார வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம், யோனத்தானோடு செய்த உடன்படிக்கை. அல்லேலூயா. யோனத்தானோடு செய்த அந்த உடன்படிக்கையை இந்த மீறாத ஒரு தாவீது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சொல்லிவிட்டு அடுத்த காரியம் என்ன சொல்றது பாருங்க. 9வது வசனம். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைத்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். இப்ப சீபாட்டை சொல்றாரு, நான் எல்லாத்தையும் உன்னுடைய குமாரன், அதாவது இந்த மேவிபோசேத்துக்கு உன்னுடைய எஜமானுக்கு நான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். ஆகையால் நீ உன் குமாரனையும் வேலைக்காரனையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. இப்பொழுது மேவிபோசேத்துக்கு யார் அசிஸ்டன்ட் ஆகிட்டான்னு பார்க்கும் பொழுது சீபா ஆகிவிட்டார். வீட்டில் போய் நீங்க தயவு செய்து நீங்க பொறுமையா நீங்க வாட்சி பாருங்க. சவுலுக்கு எப்படிங்க வேலைக்காரா சீபா. இப்போ எல்லாம் எப்படிங்க, இப்போ கோல்டு யார்கிட்ட வந்துருச்சுன்னா தாவீதுல வந்தது. தாவீதுக்கு வந்தது மேவிபோசேத்து கர்த்தர் எப்படிங்க தாவீது மூலியமா உயர்த்தினார். இந்த சீபாவை கூப்பிட்டு, நீ இவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் பயிரிடும்படிக்காக நீ போய் நீ விதை என்று சொல்லி எப்படிங்க சொல்லுகிறார். உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நிமித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்றார். சீபாவுக்கு 15 குமாரனும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகி என் ஆண்டவர் தமது அடியனுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் உமது அடியனாகிய நான் செய்வேன். ராஜகுமாரர் ஒருவனை போல மேவிபோசேத் என் பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று ராஜா எப்படிங்க சொன்னான். அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குன்னு பார்க்கும்போதுங்க, மேவிபோசேத் எப்படிங்க ராஜாவோடு ஈக்குவலாக அமர்ந்து அவனோடு என்ன செய்வாங்க. ஆக இந்த தகுதி, இந்த குவாலிட்டி யாருக்குமே கிடைக்காது. ராஜாவோடு எப்படிங்க, அது எவ்வளவு பெரிய மந்திரிமார்களாக இருந்தாலும் ராஜாவோடு அமர்ந்து ராஜ போஜனத்தை சாப்பிடுகிற இந்த பாக்கியம் எப்படிங்க கிடைக்காது. இந்த ராஜா பார்த்து ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணினால் மாத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல மேவிபோசேத் நிர்ணயம் பண்ணப்படுகிறான். அல்லேலூயா. அவன் அந்த பந்தியை எப்படிங்க வருகிறான். அதாங்க சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். தாவீது ஒருவேளை தாவீதோட அனுபவத்தில் எழுதியிருந்தாலும் கர்த்தருக்குள் செய்யும் மேவிபோசேத்துக்கும் இது எப்படிங்க சூட்டபிளா மாறும். அவனை பார்த்து எத்தனையோ ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி அவனுக்கு எப்படிங்க ஆயுதப்படும். அது எப்படிப்பட்ட பந்தியா இருந்ததுங்க? ராஜரீகமான பந்தியாக இருந்தது. அல்லேலூயா. ராஜாக்களோடு அமர்ந்து சாப்பிடுகிற எப்படிங்க அந்த பந்தியாக இருந்தது. அல்லேலூயா. பாருங்க, மேவிபோசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். சீபாவின் வீட்டிலே குடியிருந்த யாவரும் மேவிபோசேத்திற்கு வேலைக்காரராக மாறினாங்க. ஒரு செத்த நாயின் போல இருந்த ஒரு மனுஷன், அவன் எல்லாராலும் மறக்கப்பட்டு அவன் எங்கேயோ மாகீர் என்கிற ஒருத்தனுடைய வீட்டில் இருந்த ஒரு மனுஷன். நீங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கும்பொழுது அவன் ராஜ போஜனம், அவன் ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவனுக்கு சவுலுடைய வேலைக்காரன் சீபா, இவனுக்கு அந்த சீபாவுடைய வீட்டார் அனைவரும் இந்த மேவிபோசேத்துக்கு வேலைக்காரராக மாறிவிட்டாங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, சொல்லிவிட்டு மேவிபோசேத் ராஜாவுடைய பந்தியில் நித்தம் வசனம் பண்ணுகிறவனாக இருக்கிறபடியா எருசலேமிலே கூடியிருந்தான். அவனுக்கு 2 கால்கள் அப்படிங்க முடமாக இருந்தது. அல்லேலூயா. இந்த முடமுள்ள ஒரு பெரிய முடமே இல்லைங்க. அவன் 2 கால்கள் முடமாக இருந்தது. ஆனால் அவன் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இப்போ எருசலேமுக்கு எப்படிங்க வந்து விட்டான். இந்த எருசலேம் என்பது தேவனுடைய நகரம், தாவீதுடைய நகரம். அது பல பேர் இருக்கிறது. அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. அல்லது இப்பொழுது குறைவில்லாத ஒரு இடத்திற்கு அவனை கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. அவன் வெகுகிறாங்க ஒரு குறைவில்லாத இடம் எருசலேமுக்கு வந்து விட்டான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில குறைவோடு நம்ம வாழ்க்கை கொண்டிருக்கலாங்க. கவலைப்படாதீங்க. மேவிபோசேத்தை
ஆண்டவர் ஒரு ரைட் டைமில் அழைத்து அவர் உயர்த்தினது போல கர்த்தர் நம்மையும் உயர்த்த ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் தாவீது யோனத்தானோடு என்ன செய்தாங்க? உடன்படிக்கை செய்திருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உடன்படிக்கையை காக்கும் ஒரு தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது அவன் ராஜாவுடைய அரண்மனையில் ராஜ சாப்பாடை சாப்பிட்டு அவன் இப்பொழுது எருசலேமில் அவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு மாறிவிட்டார். அல்லேலூயா. நம்ம எங்கு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு எப்படிங்க கணக்கு கிடையாது. நம்ம யார் மூலியமாக கண்காணிக்கப்பட்டுக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. மேற்கொஸ்து எங்கேயோ இருந்தது போட்டு ஆனால் அவன் கண்காணிக்கப்படுகிறவனாக இருந்தான். அல்லேலூயா. அதுபோல நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ இப்பொழுது இருக்கிறோம்ன்றதை நீங்கள் விட்டுட்டு என்னை எந்த இடத்திலிருந்து என்னை யார் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் நாம் இன்றைக்கு உற்று நோக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த இடத்துல மரண இறுதி பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுறேன். ஏன்னா ஒரு தெளிவு இருந்தது. என்ன தெளிவுங்க? நான் மரண இருளுக்குள்ள இருந்தாலும் பள்ளத்தாக்குக்குள்ள நான் இருந்தாலும் ஆண்டவரே நீர் என்னை கவனிக்கிறேன். நான் ஒருவேளை பாதாளத்தில் போய் படுக்கை போட்டிருந்தாலும் நீர் என்னை கவனிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நட்டு சமுத்திரத்தில் போய் நான் படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் நீர் அங்கேயும் என்ன செய்றீங்க? பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இடம் முக்கியம் கிடையாதுங்க, என்னை பார்க்கிறதுதான் முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஜனங்கள் எப்படிங்க இடத்தை பார்க்கிறாங்க, இடத்தை கொடுத்த தேவனை பார்க்கறதுக்கு இன்னைக்கு எப்படிங்க மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகள், அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் எப்படி உடன்படிக்கையை மாறாத ஒரு தேவனாக இருக்கிறாரோ அதுபோல இன்றைக்கு நமக்கு தேவன் நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை என்று பார்க்கும்போது நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதுதான் நமக்கு செய்த ஆண்டவர் அப்படிங்க ஒரு ஒப்பந்தம், ஒரு வாக்குறுதி. அல்லேலூயா. இதற்கு என்ன விலைக்கிரியத்தை கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய ரத்தத்தை கொடுத்தார். எங்கு கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது சிலுவையிலே கொடுத்தார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சுத்திகரிசனம் கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுதுங்க அவர் மிகுந்த அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தாங்க நம்மோட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் ரத்தத்தை சிந்தி நமக்கென்று அந்த பரலோக ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி அந்த எப்படிங்க ரத்தத்தை செய்திருக்கிறார். உடன்படிக்கை நான் உனக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை செய்த தெய்வம் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரங்கள் மேவிபோசத்தை போல நாம் மறக்கப்பட்டிருக்கிறோம். இது தெரிந்த ஒரே ஒரு விஷயம், நீங்கள் நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க பேரண்டாக இருக்கிற இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இவன் எதனால இந்த மேவிபோசத்துக்கு இந்த ஆசீர்வாதம் வந்தது? அப்பா செய்த நன்மை, அதாவது பேரண்ட் செஞ்ச நன்மை. பேரண்ட் ஆகிய நாம், பெற்றோராகிய நாம் இந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய மிக 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 ஒரு பெரிய சொத்து என்று சொன்னால் அதை தெரிஞ்சு கொள்ளுங்க. நல்ல எண்ணங்களையும் நல்ல யோசனைகளையும் நம்ம அப்படிங்க அந்த குழந்தைகளுக்கு அந்த பிள்ளைகளுக்கு விதைக்க பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்க பிள்ளைகள் ரிஃப்ளெக்ட் ஆகும். அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க பழகி பாருங்க, கொடுத்து பழகி பாருங்க, உங்க பிள்ளை தானா கொண்டு வந்து கொடுக்கும். அல்லேலூயா. நீங்கள் எந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் அந்த பிள்ளைகள் எப்படிங்க பழக்கப்படுவார்கள். குழந்தைகள் எதுவுமே கத்துக்கிறது. இந்த குழந்தைகள் எப்படிங்க ஒரு இடத்தை பார்த்து அப்சர்வ் பண்ணாங்க. அல்லேலூயா. பேரண்டாக இருக்கிற இன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யோனத்தான் ஒரு எழுதப்படாத ஒரு காரியத்தை அவன் செய்தான். தாவீதோடு அவனோட என்ன செய்யலாம், ஒரு நட்பு வைக்கணும் கிடையவே கிடையாது. ஆனா அவனுக்குள்ள அந்த காரியத்தை அவர் எப்படிங்க அவன் செய்யலாம். கஷ்டப்படுகிற ஒரு நேரத்துல ஒரு மனிதனை தாங்க வேண்டும் அந்த நல்ல எண்ணங்களை அவனுடையவனாக இருந்தான். தாவீது கூட அழைச்சிட்டு இருக்கிறாரு, இவருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை அவன் பெற்றிருந்தான். அல்லேலூயா. நன்மை செய்யக்கூடிய பிராணி இருக்கும்போது அங்கே செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பதே பாவம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எது பாவம்?
நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது உன் கையை குறுகிக் கொண்டு உன்னுடைய உன்னுடைய எல்லைகளை எப்படி குறுகிக் கொண்டு இன்னைக்கு நான் என்று சொல்லி ஓடுகிறோம் பார்த்தீங்களா, அது என்னைக்குமே அது தலைமுறைகளுக்கு எப்படிங்க அது ஆசீர்வாதமாக இருக்காது. இன்னைக்கு வேற நமக்கு ஆகான் எப்படிங்க நம்ம யோசிக்கலாம். இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க, இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு நல்லா இருக்குதுங்க. காலங்கள் எப்படிங்க சாதாரண காலம் என்பது அது சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. அதே லூயா, அந்த காலம் என்பது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லைங்க. காலங்கள் கடந்தது, யோனத்தானுடைய காலங்கள் கடந்தது, காலம் முன்னால் பதில் கொண்டது. அதே லூயா, தேவைப்படுகிறது. இன்றைக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல நல்ல காரியங்கள் மூலியமாக, நல்ல நல்ல செயல்கள் மூலியமாக இந்த சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே லூயா, நம்மளால முடிச்சு யாருக்கு நீங்க செஞ்சு கெட்டு போனதை யாருக்கு எப்படிங்க சரித்திரம் அப்படித்தான் செய்வேன். அதே லூயா, இதுதான் நடக்கும். ஏனென்றால் இது ஒரு ஏதோ ஒரு கல் கண்டோ குமுதமோ எழுதுற புக்கு கிடையாது. இது பரிசுத்த வேதம் எழுதுறது, வேதம் எழுதி கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். அல்லேலூயா, அதன்படிதான் நாம் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, கஷ்டப்படுறவர்களை தாங்கி நம்ம தூக்கி எடுக்க பழகிக்கொள்ள வேண்டும். அல்லையா, அலங்கார வாசல்ல ஒரு பிச்சை கேட்டு கொண்டு அவன் சொல்றது, நான் பேதரும் யோவான் சொல்ற இடத்துல இருப்பீங்க, கொடுப்பதற்கு பொண்ணு இல்லை, இடத்துல பொருள் இல்லை. இப்போ நான் என்னத்தை தரவேன்னு சொன்ன பொழுது அவன் சொன்ன நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லுகிறான். அவன் சொன்ன பொழுதுங்க, அவன் சும்மா இல்லைங்க, அவன் சொல்லிவிட்டு அடுத்த ஒரு காரியம் நடக்குதுங்க. அவனை என்ன சொன்னாங்க, அவன் கையை பிடித்து அவனை தூக்கி விட்டார்கள் என்று சொன்னாங்க. சபைக்குள்ள பல பேர் பல விதமாக இருப்பாங்க. ஒவ்வொரு நம்ம தூக்கி விடுதல் நம்முடைய பொறுப்பு. அப்புறம் எதுக்காக நமக்கு சபையை கொடுத்துருக்கிறாரு? எதுக்கு ஊழியர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாங்க? ஒரு மனுஷனை தூக்கி விடுவது அவனுடைய பொறுப்பு. ஒரு மனுஷனை லிப்டப் பண்ணுவது அந்த சபையோடைய எப்படிங்க மிக 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 முக்கியமான பொறுப்பு. அல்லேலூயா, நம்ம எல்லாரும் எப்படிங்க சந்தோஷத்தோடு, எல்லாரும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு நாம் வாழ்வதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அது ஒரு இடத்துல குறைவு இருக்கு, ஒரு இடத்துல அதிகம் இருக்கு. அதிகமான இடத்துல குறைவை தூக்கி போட்டு அந்த குறைவை பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா, சும்மா நம்ம எப்படிங்க நம்ம எதையோ தூக்கிக்கிட்டு நான் கிறிஸ்தவன் சொல்லி போறது இல்லைங்க. வாழ்க்கை என்பது ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா, சாப்பாடு என்ன செய்யாதுங்க, பசி சாப்பிட வேண்டும். இனிப்பு சாப்பிட்டீங்க, அந்த ருசியை நம்மளால அறிச்சுட முடியும். அதே போல கிறிஸ்தவம் என்று சொன்னால் அது கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கை தான் கிறிஸ்தவம். அல்லேலூயா, கிறிஸ்தவம் என்று வாழ்ந்து காட்டுவதுதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா, அல்லேலூயா, எத்தனை பேருக்கு ஆண்டவர் நம்மை பிரயோஜனமாக வைத்திருக்கிறார், அது நாம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக மாறி இருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நான் என்ன வாழ்க்கையை பார்த்து எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டுறது நீங்க பெரிய பாடி என்று சொல்லி நினைக்காதபடிக்கு கர்த்தர் சொல்லுகிறாருங்க, நீங்க அநேக ஆசீர்வாதமாக மாற வேண்டும். விசுவாசிக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனுக்கு மகிமையாகட்டும். உடன்படிக்கை செய்த தேவன் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் ஒன்று மறக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, உடன்படிக்கை பேசினார், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா, 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 நிச்சயமாக அவர் மாறாத ஒரு தேவனாக, ஒரு சாதாரண ஒரு தாவீது, ஒரு யோனத்தான், இவர்களுடைய உடன்படிக்கையை இவர் மீளாதபடி காத்துக் கொண்டார்களே, வானத்தை பூமியை உண்டாக்கின உண்மையுள்ள ஒரு தெய்வம் நம்மோடு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே, உடன்படிக்கை செய்திருக்கிறாரே, அது நிச்சயமாக மீறவே மாட்டார். இதை விசுவாசிக்கிறீர்கள். நாம் யாருக்கு எழுந்திருப்போம்.